ஸோ இதை பயிற்சி மூலமாக செய்கிறது ஒரு மெத்தடு, சில பேர் இயல்பாக அடைவது ஒரு மெத்தட். ஆனால் பயிற்சி மூலமாக செஞ்சு நமக்கு அதை அடைஞ்சாச்சாங்கிறத பார்க்கணும். நம்முடைய உடலில் மாற்றம் வரும், பொன்னுடம்பு வரும். அடுத்தது நம்முடைய மனம், தங்கமான மனம், உலகத்திலேயே மிகச்சிறந்த மனம் அவங்களுக்கு ஏற்படும். மூணாவது அவங்களுடைய உயிரில் மாற்றம், உடல், உள்ளம், உயிர். இது மூன்றிலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நமக்கு எந்த மாதிரியான மார்க்கம் தரப்பட்டிருக்கிறதோ அந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதற்கு கடமை உடையவர். அதை பின்பற்ற தொடங்குகிற போது என்ன ஆகும், நமக்குள்ளே அந்த சேஞ்சஸ் ஏற்பட்டு ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நமக்கு அமையும். இதுக்கு உரைக்கல் எது, நமக்குள்ளே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா இல்லையா, நம்ம பர்சனாலிட்டி நிஜமாகவே மாறி இருக்கா இல்லையான்னு பாருங்க. நான் பக்தி யோகத்தை பற்றியும் பேசுகிறவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பக்தி யோகத்தை பற்றி எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. ஏன்னா பக்தி யோகத்தில் போகிறவங்க என்ன ஆகிறாங்க, ஒரு நாமத்தையோ ஒரு உருவத்தையோ பிடிச்சிக்கிட்டா போதுங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னை சேஞ்ச் பண்ணுறதை பற்றி கவலையே பட மாட்டேங்கிறேன். என்னோடய குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் நல்ல மனுஷனாக இருக்கணும், நான் சிறந்த மனிதனாக இருக்கணும், அந்த மாதிரியான அக்கறை இல்லாமல் போயிடுது. ஆனால் இந்த தியான முறைகளுக்கு வருகிற போது தான் ஒரு பெரிய சௌரியம் இருக்குது. என்ன, தியான முறையில் வர்றவங்க தன்னை கண்டிப்பாக திருப்தியாக ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சேஞ்ச் வரல அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க பண்ணியிருக்கிற தியானத்துக்கு என்ன பலன் இருக்குது இந்த உலகத்தில்? மனிதனுடைய அந்த என்ன சொல்கிறது, இன்னொருவருக்கு நம்ம துன்பம் அழைக்கிறோமே, இன்னொருவருக்கு கஷ்டம் அழைக்கிறோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. இந்தியாவில் முதல்ல இதை ஓப்பன் பண்ணிவிட்ட பெருமை யாருக்கு உண்டு அப்படின்னு கேட்டால், ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றம் வரணும் அப்படிங்கிறத வைதீக மரபில் பேசப்பட்ட விஷயங்கள்லேருந்து ஒட்டச்சு முதல்ல வெளியே வந்தவர் பகவான் புத்தர் தான். ஏன் முதல்ல ஒன்றை மாற்று, உன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணு, நீ நன்னடத்தை, நல்ல சொற்கள், நல்ல பண்பு, நல்ல வாழ்க்கை இல்லைன்னா நீ எத்தனை சாமி கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை போ அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பக்தி இயக்கத்துக்கு எதிராக ஒரு கருத்தை வச்சவர் யாருன்னா புத்தர் தான். புத்தர்கிட்ட ஒருத்தன் போனால் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிறேன், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பணுன்னா. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டார். ஊர்லேயே மோசமான ஆள். அப்போ நீங்கள் சொர்க்கத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கேன்னு. அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அது என்னமோ சொன்னாங்க, தங்கத்தில் தானங்கன்னு கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போகலாமா. யார் சொன்னால்? அதுக்கு ஒரு பண்டிதரை காமிச்சார். அவர் சொன்னார், அவருக்கு பசு தங்கத்தில் பண்ணி கொடுத்தா அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புவாராம். ஏன்னா அதுக்கான கேட் பாஸ் அவர்கிட்டே இருக்குதான், அவர் கரெக்டாக அனுப்பிச்சி வச்சுருவாராம். நீ அவர்கிட்ட போய் கொடுத்து பண்ணிக்க வேண்டியது தானே. புத்தர் சொன்னார், கொண்டேன் கொடுத்துட்டேன், அப்படியும் எங்கள் அப்பா சொர்க்கம் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். தான் ரொம்ப டாப். ஏன்னா அவ்வளோ மோசமான ஆள் எங்கள் அப்பா. ஊர் உலகத்தில் அவன் பண்ண அத்தியாயம் அக்கறமும் எல்லாம் கிடையாது. என்ன தான் நான் கங்கத்தில் பசு கொடுத்தா கூட எங்கள் அப்பா போவானான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. அதனால தான் உங்ககிட்ட நீங்கள் பெரிய மகான். ஒன்று புத்தர் சொன்னார், ஒரு மண்பானை 2 வாங்கிட்டு வா. சரி. வெண்ணெய் 1 கிலோ வாங்கிட்டு வா. சரி. சின்ன சின்ன கருங்கல் வாங்கிட்டு, ஒரு பானை நிறைய கருங்கல்லை போடு, ஒரு பானை நிறைய வெண்ணெயை போடு, ஒரு நீள குச்சி எடுத்துகிட்டு வாங்க. இவன் நினச்சா இதெல்லாம் இவர் ஏதோ சடங்கு பண்ண போகிறார் போல் இருக்கு, அதுக்கு தான் இதெல்லாம் கேட்குறாரு. அவர் கேட்ட மாதிரி இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்தான். ஒரு குச்சி, ஒரு மண்பானை, 2 கல்லுகள் எல்லாம். இதை கல்லில் ரொப்புன்னார், ரொப்பிட்டேன். இல்லை வெண்ணெயில் ரொப்பிட்டேன். 2ஐயும் கொண்டு போய் குளத்துக்குள்ளே போடுனார். குளத்தில் போட்டான். குளத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த பானை கீழே விழுது பற்றியா, நீ என்ன பண்ணுற, குச்சியால் அடிச்சுக்கிட்டே சொல்லு, என்ன, வெண்ணையே வெண்ணையே கீழே போ, கல்லே கல்லே மேலே வா, வெண்ணையே வெண்ணையே கீழே போ, கல்லே கல்லே மேலே வா அப்படின்னு சொல்லு. அவன் திரும்பி புத்தரை கேட்டான், உன்னை ஒரு அறிவாளின்னு நம்பி நான் வந்தேன் பாரு, என் புத்தியை எதால் அடிக்கணும்னு எனக்கு தெரியும். புத்தர் கேட்டார், ஏன் எங்கேயாவது வெண்ணெய் கீழே போகுமா? வெண்ணெய் மிதந்துக்கிட்டு மேலே வரும். வெண்ணையே வெண்ணையே கீழே போ அப்படின்னா வெண்ணெய் கீழே போகுமா? கல்லே கல்லே மேலே வரனா கல் மேலே வருமா? கல் கீழே தான் ஏன் போவோம்? அப்போ தான் புத்தர் சொன்னார், கல் கீழே தான் போவோம்னு உனக்கு தெரியுது, உங்கள் அப்பா நரகம்தான் போவான்னு மட்டும் ஏன் தெரியல? அதை மட்டும் எவனோ 4 பேர் உட்காந்து மந்திரத்தை சொன்னால் குப்புன்னு மேலே போயிடுவான்னு நம்புறியே, எப்படிடா போவான்னு கேட்டார். எப்படிடா போவான்? உங்கள் அப்பா பண்ணியிருக்கிற அநியாயத்துக்கு அவன் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கம் என்ன வருது? அவன் ஊரில் இல்லாத அழகத்தனம் பண்ணுவான், நீ உடனே அவனை மேலே அனுப்பிச்சிருவியா? மேலே போ மேலே போ மேலே போனால் மேலே போயிடுவானே. இதில் சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல மனுஷ இனத்தை உழுக்குனவர் புத்தர். ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப்? முதல் கேள்வி கேட்டார். நீ உன்னை மாற்றிக்கொண்டாயா? நீ நல்லவனா?
நீ நேர்மையானவனா, நீ ஒழுக்கமானவனா, நீ உண்மையிலேயே பண்பாடு உடையவனா, நீ ஒன்றை மாற்றிக்காம உன்னை எப்படி மேலே அனுப்ப முடியும்? ஸோ உன் குவாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகணும், நீ நல்லவனாக மாறணும், சிறந்தவனாக மாறணும், அப்போ தான் உன்னால் மேலே போக முடியும் அப்படிங்கிறத முதல்ல பக்தி மார்க்கத்திலேருந்து ஒட்டச்சு வெளியில் சொன்ன பெருமை யாருக்கு உண்டுன்னா புத்தருக்கு தான். மகாவீரனும் அது மாதிரி ஒரு கருத்து சொன்னார், தட் இஸ் டிஃபரெண்ட், அது வேற. பட் புத்தருடைய ஆளுமை ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம எதுக்கு வர்றோம்? இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ், புத்தர் சொன்ன யோக மார்க்கத்தில் இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பின்னால் உருவான சிறந்த மார்க்கம் தான் யோக மார்க்கம். இதை பதஞ்சலி ஒரு வகையில் டிசைன் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணார். பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்கள் ரொம்ப அற்புதமானவை. அதை எடுத்து ஆழமாக படித்து பார்த்தா, இல்லை ஓஷோவுடைய விளக்கத்தோடு இருக்குது பதஞ்சலி யோக சூத்திரம், ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன், அது ஒரு தனி அழகு. அதுவும் நான் இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தது தான், நல்ல விஷயம், ஒரு சின்ன விஷயம். இந்த நம்ம சும்மா கற்பனைக்கு சொல்கிறோம், பிசாசுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கெட்ட எண்ணங்களுக்கு அடையாளம் சொல்லுவோம் உருவகமாக. அது பிசாசு என்ன பண்ணிச்சான், ஒரு கழுதையை எங்கேயோ கட்டியிருந்தானா அதை அவுத்து விட்டுடுச்சான் கழுதையை. இந்த கழுதை நேராக போய் ஒரு வயலில் போய் ஒரு வயலை மேய ஆரம்பிச்சுதான். அது இஷ்டத்துக்கு கழுதை அந்த வயலை நாசமாக்குச்சு. உடனே அந்த வயலோட சொந்தக்காரன் பொண்டாட்டி அதை பார்த்துட்டு பயங்கர கோபம் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அந்த கழுதையை சுட்டுட்டான். நம்ம வயலை இதை வீணாக்குதேன்னு சுட்டுக்கிட்டான். இவ சுட்டதை பார்த்த உடனே அந்த இந்த கழுதையோட சொந்தக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் பார்த்தான், ஐயோ நம்ம கழுதையை அவள் கொண்டுட்டாளேன்னு நேராக அவன் அங்கேயும் துப்பாக்கி எடுத்து வந்து அவளை சுட்டுட்டான். அவளை சுட்ட உடனே அவள் புருஷன் பார்த்தான். சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பான், இவன் ரொம்ப அன்புள்ள புருஷன், என்ன பண்ணாட்டி இவன் சுட்டுட்டானே அப்படின்னு கோபத்தில் அங்கேருந்து வந்தான் பாருங்க, வந்து இவனை சுட்டுட்டான். உடனே அவன் புள்ள பார்த்தான், பாரு என்ன அநியாயமாகி போச்சு, வயலுக்கு தீ வச்சுட்டான். இவ்வளவும் ஆன உடனே இந்த தேவதை ஏஞ்சல் மேலேருந்து வரும் இல்லை, அது இந்த பிசாசை பார்த்து கேட்டுதான், நீ என்ன பண்ண, ஒரு கழுதையை அவுத்து விட்ட, பாரு எத்தனை உயிர் செத்து கிடக்குது பாரு இன்னைக்கு. அதுக்கு அந்த பிசாசு சொன்ன பதில் தான் ரொம்பட்டா, நான் ஒன்றும் பண்ணலப்பா, சும்மா ஒரு கழுதையை அவுத்து விட்டான், அவ்வளோதான். அவனை அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டான். இது ஏன் தப்பா? நான் சும்மா ஒரு கழுதையை அவுத்து விட்டேன். இன்றைக்கி அப்படி தான் நாட்டில் ஒரு வதந்தியை ஒருத்தன் அவுத்து விட்டுறான், சும்மா இல்லாமல் அவன் அடிச்சுக்கிட்டு அப்படி சாகுறான். சும்மா அவன் பாட்டு போகிற பக்கம் ஒரு வதந்தி அவன் பாட்டுக்கு அவுத்து விட்டு கம்முன்னு பேசாமல் போயிடுறான். அவன்லாம் பிசாசுக்கு ஏஜென்ட்டு, சும்மா அவனை அவுத்து விட்டுடுறான். இப்போ நான் எங்கே வரேன்னு கவனிச்சிங்களேன், எதை கேட்டாலுமே நான் அதை எப்படி கையாளணுங்கிற பர்சனாலிட்டி எங்கிட்ட சரியா இல்லைன்னா இந்த உலகத்தை யாராவது காப்பாற்ற முடியுமா? நான் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை காரணம், இந்த பிரச்சனை காரணம், அவரு காரணம், இவரு காரணம், 100 சொல்லலாம். பட் அடிப்படையில் நான் என்னை கட்டமைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் எப்படி சார் என்னால் எல்லாத்தையும் சரியாக பண்ண முடியும்? இப்போ இந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் பற்றி கிளாஸ் எடுப்பாங்க. கோபத்துக்கு பல பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை சார், நான் அப்படியே அமைதியாக இருந்தேன், அவன் தான் வந்து வம்பிழுத்தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது, வாளியை ஒருத்தன் எடுத்துன்னு போகிறான் பாருங்க, வாளியை இப்படி ஒரு ஆட்டம் ஆட்டுறான், அப்படி ஒரு ஆட்டம் ஆட்டுறான், கிணத்துல தண்ணி இருக்குது, வாளி ரொம்பிருச்சு, மேலே எடுத்துட்டான். இப்போ நான் இன்னொரு குறுக்க கேள்வி கேட்கட்டுமா? கிணத்துல தண்ணி இல்லை, ஒருத்தன் இப்படி ஆட்டுறான், அப்படி ஆட்டுறான், இப்படி ஆட்டுறான், அப்படி ஆட்டுறான், வாளியில் தண்ணி வருமா? இப்போ என்ன சொல்கிறான், 2 தடவை ஆட்டின உடனே வாளியில் தண்ணி வந்துருச்சுங்கிறான். தம்பி, கிணத்துல தண்ணி இருந்தால் தான் வாளியில் வருமே ஒழிய, கிணத்துல தண்ணி இல்லாட்டி 100 தடவை வாளியை ஆட்டினாலும் வாளியில் வராது. அது மாதிரி உங்ககிட்ட கோபம் இருந்தால் தான் 2 பேர் 2 ஆட்டம் ஆட்டினா உனக்கு கோபம் வருமே ஒழிய, உங்ககிட்ட நிஜமாகவே கோபம் ஒரு சொட்டு இல்லைன்னா எவனும் உங்ககிட்டேருந்து கோபத்தை வெளியே வரவழைக்க முடியாது. கோபப்படுறவன்லாம் என்ன சொல்கிறான் தெரியுமா, அவன் தான் என்கிட்ட கோபத்தை வரவழைச்சான். இல்லை, உங்கள்கிட்ட அபண்டன்ட் ஸ்டாக் இருக்குது, நீ உங்கள்கிட்ட கோபமே அவைலபிள் இல்லைன்னா எத்தனை வாளியை ஆட்டினாலும் எங்கே தண்ணி வரும்? இப்போ நான் என்னுடைய பிஹேவியர் என்னன்னு தானே சார் கவனிக்கணும். நான் ரொம்ப கோவப்படுறவனா, நான் ரொம்ப ஆத்திரப்படுறவனா, நான் ரொம்ப ஆசைப்படுறவனா? அப்போ என்ன நான் சீரமைக்கணும்? பக்தி யோகத்திலிருந்து நம்முடைய ராஜயோகம் அப்படிங்கிற முறை தான் இந்த யோகா மெத்தடு. பக்தி யோகம் முழுக்க கடவுளுடைய நாமத்தை சொல்லு அப்படிங்கிறது. இந்த ராஜயோக மெத்தடில் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால், நீ ஒன்றை சீரமைச்சியா, உன் மனசை பக்குவப்படுத்தினியா, உன் உடம்பை பக்குவப்படுத்தினியா, உன் உடம்பை நீ சொல்கிற மாதிரி கேட்குறதுக்கு பக்குவப்படுத்தினியா, உடம்பை பக்குவப்படுத்துக்கு ஹಠ யோகம்,
அப்புறம் பிராண பயிற்சி முறைகள், அப்புறம் தியான பயிற்சி முறைகள், பிறகு பக்தி யோகமும் வேணும் சார். பக்தி இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. அதுக்காக தான் பாபாஜியோட நாமத்தை சொல்கிறது, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈடுபாடு. ஏன்னா மனம் எவ்வளவு தான் நீங்கள் கற்றுக் கொடுத்தா கூட அதுக்கு கொஞ்சம் பக்தி யோகம் இல்லைன்னு சொன்னால் மனசு சந்தோஷமாக இருக்காது. நான் பக்தி யோகத்தை எதிர்க்கவே மாட்டேன். ஏன்னா பக்தி யோகம்னு ஒன்று இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் இந்த உலகத்தில். அதை விட முடியாது. ரமணர் சொல்கிறாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இந்த கோயிலில் யானை நிற்கும், யானை துதிக்கி அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் துதிக்கி ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த யானை துதிக்கி ஆட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த மாவுத்தன் ஒன்று பண்ணுவான். கையில் இருக்கிற அந்த குச்சி இருக்கு பாருங்கள், அங்குசம், அதை அப்படி யானைக்கிட்டே கொடுத்துருவான். நீங்கள் எதையாவது ஒன்று யானைக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜென்டிலாக நிற்கும். ஒன்று கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நிற்கும். ஒரு செகண்ட் நீங்கள் வாங்கின உடனே துதிக்கி ஆட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் ஆட்டாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி அலைந்து கொண்டே இருக்கிற மனத்துக்கு ஏதோ ஒரு நாமத்தை கொடுத்தாதான் நம்ம மனசு சும்மா இருக்கும் அப்படின்னு பகவான் ரமணர் சொல்கிறார். அதனால் பக்தி யோகம் இல்லாமல் இருக்க முடியாது. பாபாஜியோட நாமத்தை சொல்கிறதுன்ற ஒரு பழக்கம் கூட பல பேர் ஏன் ஏற்படுத்துகிறாங்க? அந்த நாம உச்சாரணத்தின் மூலம் மனசு சந்தோஷப்படும், மனசு கொஞ்சம் அமைதி அடையும். ஆனால் பக்தி யோகத்தை தாண்டி ராஜயோகத்துக்கு ராஜயோகம் தான் இந்த மாதிரி குண்டலினி மேலே எழுப்புகிற முறை, யோக முறை, இது எல்லாமே ராஜயோகம். அந்த ராஜயோகத்தை பின்பற்றுகிற போது என்னென்னா, தேகம் பலமாகும், மனம் தூய்மையாகும், ஒரு நெறி சார்ந்த வாழ்க்கை உருவாகும், மிக உயர்ந்த ஒரு நீண்ட காலம் நோய் நொடி இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறை. சரியானபடி அந்த பயிற்சிகளை மேற்கொள்ளுகிற போது உடம்பு நம்ம சொன்னதை கேட்கும். ஏன்னா திருமூலர் சொல்கிறது தான், காற்றை சரியாக ஏற்றி இறக்கணும்னு சொன்னால் பூமி உடம்புக்குள்ளே எத்தனை விதமான ஒண்டர்ஸ், எவ்வளோ விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்முடைய உடல் நலத்துக்கு உகந்ததாக இருக்கும், மன நலத்துக்கு உகந்ததாக இருக்கும், உயிரை ஒளி உடையதாக மாற்றும். அதில் எத்தனையோ மாஸ்டர்ஸ் இருந்தால் கூட கிரியா பாபாஜியினுடைய பெருமை என்ன அப்படின்னா, ஸ்டில் ஹீ இஸ் இன் ஹிமாலயாஸ் அண்ட் அட் எனி டைம் யாருக்கு அவர் அனுகிரகம் பண்ணுன்னு நினைக்கிறாரோ அவர்களோடு அவர் சம்பாஷிக்கிறார், அவர்களோடு கனவில் பேசுகிறார், அவர்களுக்கு வேண்டிய உத்தரவுகளை தருகிறார், அவர்களை நெறிமுறைப்படுத்துகிறார், அவர்கள் தடுமாறும் போது அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். சுவாமிராம் அவர்கள் சொல்வார்கள், யோகி ராமையா அவர்கள் உடல் நலம் இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்தில் எழுப்பி வா அப்படின்னு சொல்லி பயிற்சி பண்ண வச்சு ராமையாவுடைய உடல் நலத்தை மாற்றி அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலிமை வாய்ந்த உடலாக மாற்றி நோயிலிருந்து அவர் வெளியில் கொண்டு வர்றாருல்ல. எந்த விதமான குறைபாடும் இல்லாத ஒரு பாரதி பாடுவான், விசை உறும் பந்தியனைப் போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டு, விசை உறும் பந்தியனைப் போல் வேண்டிய படி செல்லும் உடல் கேட்டு. ஏன்னா பாரதிக்கு அவ்வளவு நோய். உங்களுக்கு தெரியும், இப்போல்லாம் மருத்துவமனைகள் பெருகி அப்படியே பல்கி பெருகி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் படுகிற துன்பம், நோயை கூட பொறுத்துக்கலாம், ஆஸ்பத்திரியை பொறுத்துக்க முடியாது, அவ்வளவு துன்பம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் அதனால் புதுசாக வியாதியை கொள்முதல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். நான் லேட்டஸ்ட்டாக சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் ஒரு சின்ன தீசிஸ் கொடுத்துருக்கான். குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸும் ப்ரெஷரும் இருக்குது. இதுதான் ரீசன். ஏன் அதில் துப்பாக்கியால் சுடுறாப்பில் 2 விளையாட்டு வச்சுருக்குதுங்க. இவன் அவனை சுடணுங்கிறதுக்கு இவனுக்கு ஏற்படுற ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஏற்படுற ப்ரெஷர் இந்த குழந்தைங்களுக்கு. இதில் ஒரு விளையாட்டை பார்க்குறேன்னு அதுங்க அப்படியே முழுக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் கதை முடிஞ்சு போச்சு. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி சார் 5th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க ராத்திரி 11:30 மணிக்கு எழுந்து உட்காந்து வயிற்று வலிக்குது, டாக்டர் கூட எல்லாம் பண்ணால் டாக்டர் சொல்கிறத கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படும், ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். 4ஆம் கிளாஸில் என்னடா ஸ்ட்ரெஸ் லெவல், 4ஆம் கிளாஸில் ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம எங்கேயோ தப்பான பாதைக்கு போகிறோம். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன பெரிய ஸ்ட்ரெஸ் லெவல் பழ போகுதுன்னு தெரியல எனக்கு. நம்ம எஜுகேஷனுங்கிற பேரில் குழந்தைங்களை விரட்டுறோம் உலகம் முழுக்க. நம்முடைய ஆசைகளையும் கனவுகளையும் பிள்ளைங்க மேலே திணிக்கிறோம், தேவைக்கு மேலே அவங்களுக்கு சுமை கொடுக்குறோம். அவங்கள எதை நோக்கி விரட்டுறோம்னே தெரியல, எதையோ நோக்கி விரட்டுறோம் குழந்தைங்களை. எப்படியாவது போ, அந்த இடத்த நீ அடைஞ்சே ஆகணும். சூப்பர் சிங்கர் மாதிரி சில ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே தோற்று போன பிள்ளைங்க கூட அழுவலை சார், அவளுங்க அம்மா அழுவுறாளுங்க பாருங்கள், அப்படி அழுவுறாளுங்க. எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு சின்ன போட்டி, அந்த போட்டியில் தோற்று போயிட்டா என்ன? நீங்கள் முன்னெல்லாம் பாருங்கள், எவ்வளவோ போட்டிகளுக்கு போவோம், தோல்வியெல்லாம் கிடைக்கும், சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே வருவோம். என் கூட படித்த பசங்க கிளாஸில் ஃபெயில் ஆனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஒன்று மறுபடியும் அதே வாத்தியார் மறுபடியும் அதே ஜோக் அடிப்பார், அதான்டா போர் அடிக்கும், அடுத்த வருஷமும் அதே தான் சொல்வார்னு வருத்தப்படுவாங்க ஒழிய ஃபெயில் ஆனதுக்கெலாம் கூட வருத்தப்பட மாட்டோம். லைஃப்பை எவ்வளோ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான்
இத்தகைய யோக முறை நமக்கு அவசியம் தேவை. ஏன்? உலக சமாதானம் ஏற்படுவதற்கு முன்பாக உன்னுள் சமாதானம் ஏற்படுவதற்கு இதுதான் சரியான வாழ்க்கை முறை. அப்போ நமக்குள் சமாதானம் ஏற்படணுமா இல்லையா? அந்த நமக்குள் சமாதானம் ஏற்பட வெற்றி வரலாம், தோல்வி வரலாம், கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஜெயிக்கலாம், ஜெயிக்காமல் போகலாம். ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏன் இவ்வளவு கஷ்டம்? பாருங்கள், நம்ம அசம்ஷன்லேயே எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுங்களா? வி அஸ்யூம் so many things. இவன் கட்டவன் ஏன்னா வேணும்னே இந்த மாதிரி பண்ண நினைக்கிறான், அவன் வேணும்னே தான் எனக்கு கெடுதல் பண்ணி இந்த காரியத்தை அவன் தான் பண்ணியிருப்பான். எவ்வளோ கஷ்டப்படும். ஒரு 4 டாக்டர்ஸு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. கிளம்புற வாக்கிங் போயிட்டு ஒரு டீ ஷாப்பில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் நடக்க முடியாமல் நடந்து வந்தான். ஒருத்தர் எப்படின்னா எம்எஸ் ஆர்த்தோ, இன்னொருத்தர் நியூரோ, இன்னொருத்தர் வாயிலேயே நுழையாத டிகிரி. இப்போ அது மேலே நிறைய டிகிரி இருக்குது. வாயிலேயே நுழையாத டிகிரி. இன்னொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரி வச்சுக்கங்களேன். இந்த எம்எஸ் ஆர்த்தோ சொன்னார், ஐ திங்க் L4 L5 ஏதோ ப்ராப்ளம். இது இங்கேருந்து அடிச்சிட்டார் ஸ்கேன். அவர் L4 L5 ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறான். இவர் சொன்னார், ஐ டோன்ட் திங்க் அது ஒன்றும் பெருசாக போனில் இருக்கிறதா எனக்கு தெரியல, சம் நியூரலாஜிக்கலாக இருக்கலாம். யார்? இன்னொருத்தர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அது ஏதோ மஸ்குலர் பெயின், அதுக்கு சாதாரணமாக டேப்லெட்ஸ் கொடுத்தா க்யூர் பண்ணிடலாம், மஸ்குலர் பெயின். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சர்ச்சை பண்ணிகிட்டே இருந்தான் பாருங்கள். அவன் இங்கே டீ கடை கிட்ட நின்று ஒரு கேள்வி கேட்டான், சார் இங்கே செருப்பு தைக்கிறவன் எங்கே இருக்கான்? அவருக்கு செருப்பு அருந்து போச்சு, நடக்க முடியல, அவ்வளோதான் ப்ராப்ளம். அவனுக்கு L4லேயும் ப்ராப்ளம் இல்லை, L5லேயும் ப்ராப்ளம் இல்லை, மஸ்குலர்லேயும் ஒன்றும் இல்லை, நியூரோலேயும் ஒன்றுமே இல்லை, இங்கே செருப்பு தைக்கிறவன் எங்கே இருக்கான்னு கேட்டேன். வேறு எவ்வளோ சின்ன விஷயம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய ப்ராப்ளம் மாதிரி கற்பனை பண்ணுறோம். சார் நான் ஏதோ ஜோக்குக்காக சொல்லலை, நம்ம லைஃப்பில் கூட சின்ன விஷயத்தை பூதாகாரமாக பெருசுப்படுத்தி என் பையன் 3rd கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டாங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறோம். இந்த அவார்டு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா சொல்கிறான். சாரி, ஐ எம் வெரி சாரி. எங்கேயோ நம்ம வாழ்க்கையை கோட்டை விட்டோம். வாழ்க்கையை யாரோ கொத்திட்டு போய் இன்னும் சமைப்பது எப்படி புஷத்தை கையில் வச்சுருக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை யாரோ கொத்திட்டு போயிருக்காங்க. இதில் என்டையராக ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், ஒரு நிறைவான வாழ்க்கை. நாம் மண்ணுடம்பு நீங்கி பொன்னுடம்பு அடைகிறோமோ இல்லையோ, சிவவாக்கியர் சொன்ன மாதிரி மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சு சாகாக்கலை போகா புனல் வேகாத்தலையில் போய் நம்ம நிற்கிறோமோ இல்லையோ தெரியாது. பட் இருக்கிற வரையில், இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், இருக்கிற வரையில் கம்ஃபர்டபுளாக நம்மளவில் சமாதானத்தோடு வாழ்ந்து உலகத்தையும் சமாதானமாக வைத்திருப்பதற்கு இந்த யோக கலை உங்களுக்கு பயன்படும் என்பதை விளக்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரும்புகிறேன்.